Taste the Daily. அண்மை செய்தி. பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 11 தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்யர். அதாவது பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கை சுத்தம் செய்ய சென்ற ஹவுஸ்கீப்பிங் பெண் தொழிலாளர்கள் 11 பேர் மயக்கமடைந்து சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் இப்பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பெரம்பலூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் ஹவுஸ் கீப்பிங் பணிக்காக 70க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டு பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் சசி, லட்சுமி, பரமேஸ்வரி மற்றும் கலாவதி ஆகிய 4 பேரும் நேற்று இரவு அரசு மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தின் 2வது மாடியில் உள்ள அறுவை சிகிச்சை அரங்கினை சுத்தம் செய்வதற்காக சென்றுள்ளனர். இதற்காக வழக்கமாக பயன்படுத்தும் லைசால் என்ற கெமிக்கல் மருந்தை ஊற்றி சுத்தம் செய்த போது திடீரென அறுவை சிகிச்சை முழுவதுமான புகை சூழ்ந்து பெண் பணியாளர் 4 பேருக்கு மூச்சுத்திணறல். இதனையடுத்து சுத்தம் செய்ததை தொடர்ந்து அருகில் இருந்த ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே சென்றதால் மொத்தமாக 11 பேருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களிடம் விசாரித்த போது, அதாவது அறுவை சிகிச்சை அரங்கை சுத்தம் செய்வதற்கு வழக்கமாக பயன்படுத்தும் மருந்துதான் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், திடீரென ஏன் இவ்வாறு நடந்தது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த மயக்கமடைந்த யாவருக்கும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை எனவும், லேசான கண் எரிச்சல், மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும், அதற்காக அவருக்கு முறையான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தனர். பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் ஹவுஸ் கீப்பிங் பணியாளர்கள் மயக்கமடைந்துள்ள சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. இணைப்பில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.